பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காந்திமதி ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப காந்திமதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வடிவும் மாறி ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல முத்துவேல், சக்திவேல், அதே மாதிரி குமார் மூணு பேருமே வராங்க. ஆத்தா என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மூணு பொம்பளை பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம மூணு பேரையுமே அப்படி இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் கேக்குறாங்க, ஆத்தா எதை பத்தி நீ பேசிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடா முத்து, உன்னுடைய தங்கச்சி ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் காந்திமதி கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு, எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் நடந்த விஷயத்தை எல்லாமே காந்திமதி சொல்றாங்க. எப்படிப்பட்ட கேஸ் விஷயமா இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளைங்களை எதுக்காக கூட்டிட்டு போகணும், இது என்ன இப்படி எல்லாம் கூடவா இருக்குன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் கோபப்பட, வடிவு 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, நம்ம ராஜிக்கு இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்கா, இப்ப என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, அதுக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்களை சும்மா விட்டுருவோமா, நாம போயிட்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உங்களை வெளியே கூட்டிட்டு தான் வருவேன் ஆத்தான்னு சொல்லிட்டு முத்துவேல், சக்திவேல் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நேரா பாக்கியம் கிட்ட இங்க பாருங்க, எல்லா விதமான பழியும் அவங்க மேல போட்டிருக்கீங்க, ஆனா முக்கியமான சாட்சி உங்க பொண்ணு வந்தாகணும், உங்க பொண்ணு எங்க இருக்காங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மேடம் மேடம், அவ எதுக்கு மேடம், அவளெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எப்படி கூட்டிட்டு வரதுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னம்மா இந்த மாதிரி இடம் சொல்றீங்க, ஒருத்தர் பேர் விடாம எல்லாரோட பேரையும் நீங்க கேஸ் கொடுத்து எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருங்க, ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பி போனதும் உடனே மாணிக்கம் கேக்குறாங்க பாக்கியம் கிட்ட கேக்குறாங்க, ஏன் பாக்கியம், அந்த மயிலுவை கூட்டிட்டு உண்மையை சொல்ல வச்சா என்ன, கூறு கிட்ட மனுஷா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதாயா, என்னையா பேசிட்டு இருக்க, அவ உளறி வைக்கிறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்மளே எப்படியாவது சமாளிக்க முடியுமான்னு பார்த்து சமாளிக்கிறதுக்கான வழி என்ன, அதை நம்ம பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல், சக்திவேல் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அங்க மூணு பேரும் மனசு ஒடிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் முத்துவேல், சக்திவேலுக்கு ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணி ராஜி ஓடி அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, என்னை கூட்டிட்டு போயிடுங்கப்பான்னு சொல்லிட்டு ராஜி அழுறாங்க. உடனே முத்துவேல் மனசு இறங்கி ராஜியை கட்டி பிடிச்சு, உன் அப்பா நான் வந்துட்டேன்ல, கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல், சக்தி ரெண்டு பேரும் பாண்டியன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா வெளியே கொண்டு வருவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.